ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வீடியோனா, ஒருத்தருக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு தான். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு. அவர் வந்து பட்டன் ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. அவங்க நினச்சா வாங்கியிருக்கலாம், வாங்கவே இல்லை. எங்கள் மாமியார்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. போன வாரம் வந்து அந்த ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கிறாப்படி. இல்லை அவங்க கலைவாணி நம்பர் இல்லை, அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்படி. அது ஏன் சொன்னாப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. நான் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படி சொன்னா அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எப்பவும் ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி கொடுக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறாப்படி. வந்து கேட்டால் அந்த மாதிரி நம்பர் இல்லை அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாப்படி எங்கள் மாமியார். அதே மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த பொண்ணு இல்லை நம்பர்லாம் இருக்குதுன்ட்டு கால் பண்ணி கொடுத்துட்டு அப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இதை வந்து சொல்லிட்டு அப்படி. இந்த மாதிரி நான் கேட்டேன், உங்கள் மாமியார் வந்து நம்பரே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி. பக்கத்து வீட்டில் போய் கொடுத்தா அங்கேயும் வந்து அந்த பொண்ணு வந்து நம்பர் இல்லை, அழிஞ்சிச்சுன்னு அதுவும் சொல்லிடுச்சு. ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் இவர் திட்டினேன், நீங்கள் ஒரு மொபைல் வாங்க வேண்டியதானே, எதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்டுருக்குறீங்கன்னு சொல்லி திட்டினேன். அதுக்கப்புறம் சரி வாங்குறேன், இதுக்காகவே வாங்குறேன்னு சொன்னப்படி. ஆனால் இன்னும் இது வரைக்கும் வாங்கலை. நானும் ஃபோன் பண்ணுறதா இருந்தால் எங்கள் மாமனாரோட தங்கச்சிக்கு அவங்க ஃபோன் இருக்குது, பக்கத்து வீடு தான், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் வந்து பேசுவேன். அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு சரி நம்மளே ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துர்லான்ட்டு யோசிச்சுட்டு சரி இன்றைக்கி போய் வாங்கிடலான்ட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி அவர் ஊருக்கு வர சொல்லிடுவேன். இப்போ போய் நான் மொபைல் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவர் ஊருக்கு வர சொன்னோம்னா வந்துடுவார். எப்போவுமே நான் கால் பண்ணி வேலை இருக்குது இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னாவே வந்துடுவா அப்படி. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு லீவு தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறேன். கூப்பிட்டோன்னா வந்துடுவா அப்படி. நம்ம வந்து மொபைல் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக பேக் பண்ணி கிஃப்ட்டு கவர்லாம் ஒட்டி வச்சிடலாம். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அதிகமாக ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படி வீடியோ எடுக்கும்போது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி வச்சிடலாம். அவர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிஃப்ட் அவர்கிட்ட கொடுக்கும்போது அது ஒரு வீடியோவாக போடுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்கி தரேன் ஒரு ஃபோன். இவ்வளோ வருஷத்தில் அவரே வாங்கிக்குவார். இந்த டைம் என்னன்னு தெரில, வாங்கவே இல்லை. சரி நம்மளே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்படி எதுக்கு பெஸ்ட்டு இங்கே வர திரும்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் மொபைல் வாங்க வந்துட்டோம். யாருக்கு வாங்குகிறோம் சுகாஸ்? மொட்டைக்கு, எங்கள் தாத்தாக்குன்னு சொல்லு. சுகாசும் ஆராதனாவும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க கிஃப்ட்டு இன்னைக்கு. அவரே வருவார், நம்ம போகவே தேவையில்லை. அவரே வருவார், ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுவார். இதுவும் எடுத்துக்கலாம். என்ன எனக்கு கலர் பிளாக் தான் நல்லா இருக்கும். அதில் பிளாக்ல கலர் தான் இது ஃபைனலாக சூஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து மொபைல் வாங்குகிற கடையிலேயே வந்து வாங்கிட்டேன். மெமரி கார்டு வந்து வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் வாங்கியாச்சு. மெமரி கார்டு வந்து வாங்கலை. ஏற்கனவே அவர் தான் இருக்குது, எங்கள் மாமியார் ஃபோனில் இருக்குது. அவங்க வந்து பாட்டு கேட்க மாட்டாங்க, இவர் தான் கேட்பார். அதனால் சரி அதவே யூஸ் பண்ணிக்கிட்டோம், எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும்னு வாங்கலை. சிம்மும் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகல, அதனால் வாங்க முடியல. சரி அவரை ஊரில் போய் வாங்கி சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அங்கே பேக் பண்ணி வச்சாச்சு. அவரும் வந்துட்டார். என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். பெருசாக ரியாக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊரில் போய் சொல்லுவோம் அப்படி, இந்த மாதிரி எங்கள் மருமக வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு. நேரில் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார். எப்படி சொல்லுவார்னா, எனக்குலாம் வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன், இதையெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார் சும்மா. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரே பெருமை அதாவது புகழாரமாக இருக்குது நம்மளை. இந்த மாதிரி ஒரு வீடு தவறாமல் போய் கதவை தட்டி சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படி. போனேன் எங்கள் மருமக வாங்கி கொடுத்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒருத்தர் அவர். அந்த காலத்து ஆளுங்களாவே அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ தான் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கிஃப்ட்டு கொடுக்குற வீடியோ தான். இப்போ வந்து கடைக்கு போயிருக்கிற அப்படி வந்துடுவோம் அப்படி. அதுக்குள்ளே நாங்கள் கவரில் ஒட்டி வச்சாச்சு. அடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ தான் வரும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.